பெங்களூர் மாநகரின் டொம்லூர் பகுதியில் தமிழ் கல்வெட்டுகள் நிறைந்திருக்கும் சொக்கநாத சுவாமி கோயில் இது. சொக்கநாதன் என்றதும் சிவபெருமான் என்று நினைத்து விடாதீர்கள், இவர் பெருமாள். இங்குள்ள திருமாலுக்கு சொக்கநாத சுவாமி என்று பெயர். இந்த கோயில் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டிற்குள் சோழ மன்னனால் கட்டப்பட்டிருக்கலாம். கோயிலை சுற்றி ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கல்வெட்டில் ராஜராஜ சோழவள நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பெங்களூரும் தமிழகத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை இக்கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. தொம்மலூர் என்ற தமிழ் பெயர்தான் காலப்போக்கில் டொம்லூர் என்று மருவியிருக்கிறது. இக்கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், தினமும் இங்கே ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடப்படுகிறது. இவர்களுக்கு தமிழ் தெரியாது என்பதால் திருப்பாவையை அப்படியே கன்னடத்தில் எழுதி அழகாக தமிழில் பாடுகின்றனர். 85 வயதை தாண்டியிருக்கும் ஆலய நிர்வாகி இளைஞர்களுக்கு இங்கே திருப்பாவையை கற்றுத்தருகிறார். இது மட்டுமல்ல, பெங்களூரில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட சோழர் கால ஆலயங்கள் இருக்கின்றன. மார்கழி திங்கள் மதிரிணைந்த நன்னாளால் நீராடப் போதவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கோர்வேல் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளா பூங்கு உழை போதில். இதுக்கு அர்த்தம் தெரியுமாம்மா உங்களுக்கு? இதுக்கு மீனிங் தெரியுமா? தெரியும். ದೊಮ್ಮಲೂರು ಎಂಬ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಸುಮಾರು 1000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ರಾಜರಾಜ ಚೋಳ ಈ ಜಾಗವನ್ನೆಲ್ಲನೂ ಅವರು ಗೆದ್ದುಕೊಂಡು சரி ಇಲ್ಲಿ தேவாலயಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದರು. பெங்களூரில் நான் பார்த்த வித்தியாசமான சூப்பர் மார்க்கெட் இது. கடை முழுக்க அழகாக தள்ளுவண்டிகளை நிறுத்தி அதன் மீது காய்கறிகள் பழங்களை வைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தேன். ஒரு காரணமும் இல்லையாம். மக்களை கவர்வதற்காக வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று செய்திருக்கிறார்களாம். சிவாஜி நகரில் இருக்கும் படவேட்டம்மன் கோயில் இது. பெங்களூர் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட சரிபாதி தமிழர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீராம்புரம், ராமச்சந்திரபுரம், ஹல்சூர், சிவாஜி நகர், நீலசென்ட்ரா, விவேக் நகர், பென்சன் டவுன், ஆஸ்டின் டவுன், சாம்ராஜ்பேட்டை, கலசிபாளையம், மல்லேஸ்வரம், வித்யாரண்யபுரம், இந்திரா நகர், மராத்தா அள்ளி போன்ற பகுதிகளில் தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட தமிழ் பகுதியில் காணப்படும் ஆலயங்களில் தமிழ் பெயர்களை காண முடிகிறது. சிவாஜி நகரில் இருக்கும் தண்டு மாரியம்மன் கோயில் இது. அல்சூர் பகுதியில் இருக்கும் ஓம் சக்தி கோயில் இது. கன்னட மக்கள் பொதுவாக நல்லவர்கள், பக்தி நிறைந்தவர்கள். ஆலயங்கள் தான் என்றில்லை, பொது இடங்கள், பூங்காக்களில் கூட தெய்வங்களின் உருவங்களை காண முடிகிறது. பெங்களூரில் இருக்கும் அரசு பேருந்துகளில் பெண் கண்டக்டர்களை அதிக அளவில் காண முடிகிறது. இந்த பெண்மணிகள் தங்கள் பணிகளை திறம்பட செய்து வருகின்றனர். பெங்களூரில் ஓடும் எல்லா பேருந்துகளுமே தரமாக சிறப்பாக இருக்கின்றன. ஓட்ட உடைச்சலாக இருக்கும் பழைய பேருந்துகளை பார்க்கவே முடியவில்லை. பேருந்து டிக்கெட்டுகள் மற்றும் பாஸ்களை QR கோடு மூலம் வேலிடேட் செய்யும் வசதியும் பேருந்துகளில் இருக்கின்றது. கர்நாடகாவில் தமிழர் மற்றும் கன்னடர் இடையே ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் பெங்களூரில் உள்ள அல்சூர் பகுதியில் அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவால் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை இது.
இதுதான் பெங்களூர் தமிழ்ச்சங்க அலுவலக கட்டடம். அல்சூரில் உள்ள அண்ணாசாமி முதலியார் சாலையில் இந்த அலுவலகம் இயங்கி வருகிறது. தமிழர்களுக்கான தொழிற்பயிற்சிகள், கலை பயிற்சிகள், பரதநாட்டியம் மற்றும் கல்வி சேவைகளை இச்சங்கம் செய்து வருகிறது. பெங்களூர் வாழ் தமிழர்களுக்காக திருமண தகவல் மையத்தையும் இச்சங்கம் நடத்தி வருகிறது. தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவ்வப்போது நடனப் போட்டி, நாடகப் போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்டவற்றையும் இச்சங்கம் நடத்தி வருகிறது. சிவாஜி நகர் பகுதியில் பார்த்தாலே நாவில் எச்சில் ஊறும் வகையில் சுவையான மாங்காய் பெத்தைகளை தமிழ் பெண் ஒருவர் விற்று கொண்டிருக்கிறார். நானும் வாங்கி சாப்பிட்டேன். மிக மிக சுவையாக அருமையாக இருந்தது. நீங்களும் கூட வீட்டிலேயே இதுபோல் மாங்காய்களை அறுத்து உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு உள்ளிட்டவற்றை சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். பெங்களூரில் இதை மசாலா மாங்காய் என்று சொல்கிறார்கள். இது என்னன்னு சொல்கிறாங்கங்க? இது பேர் மசாலா மாங்காய். பெங்களூர் உணவகங்களில் இதுபோன்று பெரிய இட்லிகளை காண முடிகிறது. கிட்டத்தட்ட தோசை சைஸில் இருப்பதால் பலரும் ஒரு இட்லி ஒரு வடை சாப்பிட்டுவிட்டு புறப்படுவதை காண முடிந்தது. எல்லா ஹோட்டலும் இப்படி தான் இருக்குமாண்ணா? இந்த பெங்களூர் ஸ்பெஷல் அது பெரிய இட்லி. இதுபோல உயரமான வித்தியாசமான கட்டடங்களை பெங்களூரில் அதிகம் காண முடிகிறது. பெங்களூரில் குப்பை வாரும் வண்டி இப்படி இருக்கிறது. இந்த வீதியும் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க. சரி, அப்படியே காட்டிகிட்டே போங்க அப்படியே சொல்லிட்டே போங்க நீங்கள். ஓகேங்க. இது இப்போது எல்லா அந்த காலத்தில் வந்து தமிழ்காரங்கெல்லாம் இங்கே வந்து பொழிச்சு ஊரை விட்டு வந்து பொழிச்சு வந்தாங்க. என் பேர் முன்சாமி, எங்கள் ஒய்ஃப் பேர் சரஸ்வதி. என்ன ஒர்க் பண்ண? இங்கே இருக்கிற கன்னட மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுவாங்க. மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. உங்கள் தாய்மொழி தமிழா கன்னடமா? தமிழ் கன்னடா ரெண்டு கலந்ததா? தமிழ் கன்னடா. அப்பா என் பேர் காந்தா. இல்லையப்பா, கேஜிஎஃப்ல இருந்தது. நாங்கள் என்னை கல்யாணம் பண்ணி இங்கே தான் வந்தேன். நான் மோலடியை கூட்டாலும் வருவாங்க, ரோடு காங்கிரீட் போடுறதுனால போவாங்க. அப்புறம் வண்டி என்ன வேலை சொல்கிறாங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இங்கே கன்னட மக்கள் பற்றி உங்கள் கருத்து சொல்லுமா? தெரியாது. தாய்மொழி என்னம்மா? தமிழ். முதலே நாங்கள் எனக்கு இங்கிலீஷு, தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லாம் தெரியும். ஹிந்தி வந்து பேசினா புரிஞ்சுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம். எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் திருவாமூர். திருவான்மியூரா? சென்னையில் திருவான்மியூர். சென்னை. பெங்களூரில் இருக்கும் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கும் அழகான ஆறுமுகம் கோயில் இது. முருகப்பெருமானின் 6 முகங்கள் தான் இந்த கோயிலின் கோபுரமாகும். கோயில்களை இவ்வாறு கட்டலாமா என்று ஆகமத்தில் விதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் வித்தியாசமாக யோசித்து ஒரு குன்றின் மீது அழகாக இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இங்கே சிவன் கோயில் கைலாச வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது. வித்தியாசமாக விநாயகர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமானின் தலைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கிரீடத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கிரீடம் இரவு நேரத்தில் அழகாக மின்னொளியில் ஜொலிக்கும் என்றார்கள். அதை எப்படியாவது படம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இரவில் அங்கு சென்று பார்த்தேன். கிரீடம் மின்னொளியில் மிளிரவில்லை.
ஏன் என்று கேட்டால் 2 மாதங்களுக்கு முன்பாக அது ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். பெங்களூரு மாநகரில் மிக உயரமாக கட்டப்பட்டிருக்கும் திருமால் கோயில் இது. அடிபாகத்தில் அகலமான ஒரு கட்டடத்தை எழுப்பி அதன் மீது கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை வீடியோ எடுத்து கொண்டிருந்த சமயம் கோபுரத்தை கருடன் வந்து வட்டமடித்தது பரவசத்தை ஏற்படுத்தியது. பெங்களூரில் ஆங்காங்கே சாலையோரங்களில் இதுபோன்று கலை நயமிக்க பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். ஒசூர் பெங்களூர் என்றாலே ரோஜா பூக்கள் பிரபலம் அல்லவா? பெங்களூர் மாநகரில் ஆங்காங்கே இப்படி விதவிதமான அழகழகான ரோஜா மலர்களை விற்று கொண்டிருக்கின்றனர். ரோஜாதான் என்றில்லை, எனக்கு பெயர் தெரியாத பல வகையான புதுமையான பூக்களையும் அங்கே காண முடிந்தது. சரி, பெங்களூர் தமிழர் பகுதியான அல்சூர் பகுதியை இப்பொழுது சுற்றி பார்க்கலாம். ஆட்டோ மூலம் அழைத்து சென்று எனக்கு சுற்றி காட்டிய இந்த அண்ணாவும் ஒரு தமிழரே. என் பேர் குமார்ன்ட்டுங்க. நம்ம பிறந்து வளர்ந்துருந்தாலும் இங்கே பெங்களூர் சிட்டி நம்ம எம்இ கார்டன் இதையும் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க. சரி, அப்படியே காட்டிகிட்டே போங்க அப்படி சொல்லிட்டே போங்க நீங்கள். ஓகேங்க. இது இப்போது எல்லா அந்த காலத்தில் வந்து தமிழ்காரங்கெல்லாம் இங்கே வந்து பொழிச்சு ஊரை விட்டு வந்து பொழிச்சு வந்தாங்க. சரி, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த கோட்ரஸ் கொடுத்து கடைங்க கொடுத்து இங்கே எல்லாம் தமிழ் ஓட்டு தான் ஜாஸ்தி. கடைக்காரங்கெல்லாம் தமிழ் ஆளுங்க, எல்லாம் தமிழ் ஆளுங்க தாங்க. இது மர்பிட்டவுன் மார்க்கெட். பொதுவாக என்னென்ன வேலை செய்கிறாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் பொதுவாக வியாபாரம் ஜாஸ்தி. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு. ஸோ ஆட்டோ டிரைவருங்க, கார் டிரைவர் எல்லாம் A to Z எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க தமிழ் ஆளுங்க தாங்க ஜாஸ்தி. இது மர்பிட்டவுன் படிக்கிற வசதி இருக்காங்க. ஸ்கூலே தமிழ் இருக்குதுங்க. எங்கே இருக்குது தமிழ்? RBNMSன்ற ஸ்கூலு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. ஃபுல்லாக தமிழ் தான். தமிழ் தாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குங்க. அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. இது அம்பேத்கர். இது தமிழ் ஆளு நம்ம ஆளுங்க வச்சுங்க. ஓகே ஓகே. ஓம் பிரகாஷன் பேர். நம்மளும் இதில் மெம்பர்ஷிப் இருக்கோம். ஓகே ஓகே. இந்த சைடு பண்ணுங்க கேமரா. வீடுங்கள்லாம் தமிழ்கார் வீடு தான். அதெல்லாம் ஃபுல் இதெல்லாம் தமிழ்கார் வீடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது மர்பிட்டவுன். என்னென்ன பண்டிகைலாம் இங்கே நல்லா நம்ம கொண்டாடுறோம்? இங்கே நம்மளது பண்டிகைன்னாக்கா ஆடி ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் பூப்பல்லைக்கு, சிவராத்திரி, அது மசான கொள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த வீடுகள்லாம் கூட தமிழ் வீடு தான். ஆமாம், இந்த இடம் ஃபுல்லு எல்லாமே தமிழ்காரங்க அந்த காலத்துலேருந்து வந்துங்க தாங்க. இது இல்லை, தமிழில் முதலியாரசுங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வீடுங்கள்லாம் இந்த சைடில் வந்து முதலியாருங்களா? ஆமாம், அவங்களாம் வசதியாக இருப்பாங்க. இருக்கிறாங்க. ஓல்டு மெட்ராஸ் ரோடு. ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சிட்டி பிளேஸு. ஓல்டு மெட்ராஸ் ரோடு பக்கத்து. எதுக்கு அது பேர் வந்தது? மெட்ராஸ் ரூட் அந்த சைடு தான் போவோம் ஃபர்ஸ்ட் எல்லாம். இந்த வழியாக மெட்ராஸ் போவோம். ஆமாம், மெயின் ரோட்டில். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ரோடு தான் இப்போ இதெல்லாம் தமிழ்காரங்க. இது சரி சரி சரி. இது என்ட்ரன்ஸுங்க எம்இ கார்டன் வரும். இது பூரா ஒரு 5500 ஜனங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறது இது உள்ள வெறும் தமிழ்காரு. ஸோ அதுலேயும் முஸ்லீமும் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்களும் வீடுங்கள்லாம் வாங்கி இருக்கிறாங்க. நம்ம பொருந்து வளர்ந்த ஏரியா இது தான். ஓ சரி சரி. இது ஏரியா இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. இது கருமாரி அம்மன் கோயில். ஓ அப்படியே
இப்போ இந்த கருமாரியம்மன் கோயில் பார்த்தோம்ல, ஆமாங்க. இது நான் தமிழாளம் கட்டின கோயில். ஆமாம், நல்லா கட்டியிருக்காங்களே. எத்தனை கோயில் இருக்கும் நம்ம ஆளும் கோயில்? இந்த கோயிலுங்க தமிழ்காரங்களது முத்துமாரியம்மன் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நெக்ஸ்ட்டு கருமாரியம்மன். இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்காரங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பொருந்து வளர்ந்தவங்க எல்லாம் தமிழ் தான். இவங்க சென்னை யூடியூப்காக 25th ஃபோன் பண்ணுறேன். 26th ஃபோன் பண்ணுறேன். அல்சூரில் இது என்ன பகுதி? மெயின் அலுசூரில் எம்பி கார்டன். முனியட்டப்பா கார்டன். நம்ம இது இந்திரா காந்தி அம்மா பீரியடில் நம்மளுக்கு அலாட் பண்ணது இந்த வீடுங்கள்லாம். ஓகே ஓகே. என்ன ரோடு சொன்னீங்க? இது பேர் என்ன? ஓல்டு மெட்ராஸ் ரோடு. இதுதான் மெயின் ரோடு ரீச் ஆகுது. பேகமால் பிளேஸ் இந்த இடம். தமிழர்கள் மட்டுமே வசிக்கும் இன்னொரு பகுதி இது. இந்த பகுதி அனுமன் நகர் அருகே இருக்கிறது. உள்ளே சென்று தமிழ் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன வேலைகளில் இருக்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். யூடியூப்புக்காக எடுத்துட்டு இருக்கேன். என்ன தண்ணி காய வைக்கிறீங்களா? சரி. யூடியூப் சேனலுக்காக இங்க இருக்க தமிழர்கள் ஏரியா தானே, அதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். சென்னையில இருந்து தமிழ் ஆளுங்க ஏரியான்றதை எடுத்துட்டு இருக்கேன். ஆவடி. எங்கள் பேர் வரதராஜ். என்னதான் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறதால கன்னடாவுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு அதிகமாக தருவோம் நம்ம. சூப்பர் சூப்பர். என்ன வேலை செய்கிறீங்க? நம்ம வந்து கிராஃபிக் டிசைனர் வேலை செய்கிறோம். பார்ட் டைம் மாதிரி இந்த மோல் அடிக்கிறது அந்த மாதிரி வேறு ஃபங்க்ஷனுங்கெல்லாம் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிற பசங்க வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சவங்க. இங்கே இருக்கிறவங்க பசங்கள்லாம் வந்து மோல் அடிக்க கூட்டாலும் வருவாங்க, ரோடு காங்கிரீட் போடுறதுனாலும் போவாங்க, அப்புறம் வண்டி என்ன வேலை சொல்கிறாங்களோ எல்லா வேலையும் செய்வாங்க. ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். பேர் சொல்லு குட்டி. என் பேர் சூர்யாண்ணா. என்ன படிக்கிற? இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறியா? அதில் தமிழ் வருதா? அதில் தமிழெல்லாம் இல்லை. அப்பா என்ன வேலை செய்கிறாரு? கார வேலை. சரிப்பா. அம்மா வீட்டில் இருக்காங்களா, வேலைக்கு போகிறாங்களா? வீட்டில் தான் இருப்பாங்க. சரி. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கியா எப்பயாவது? எங்கே வந்திருக்க தமிழ்நாட்டில்? இது எந்த ஊருக்கு வந்திருக்க? செஞ்சி. ஓ, செஞ்சி தான் உங்கள் தாத்தா ஊரா? தாத்தா ஊர் செஞ்சி. அங்கே போயிட்டு வருவியா? சரிப்பா. செஞ்சு பிடிச்சிருக்கா உனக்கு? எங்கே பெங்களூர் பிடிச்சிருக்கா? பெங்களூர் தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஏன்? அங்கே தான் போர் அடிக்கும். இங்கே நல்லா ஜாலியாக பசங்க கூட விளாட்லாம். இங்கே பெங்களூரில்? சரிப்பா, சூப்பர். என் பேர் முன்சாமி, எங்கள் ஒய்ஃப் பேர் சரஸ்வதி. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நம்மளது ரோடு கான்ட்ராக்டர். உங்கள் தாய்மொழி தமிழ் தான் இல்லையா? தமிழ் தான். கன்னடம் நல்லா பேசுவீங்க இல்லையா? கன்னடாலாம் பேசுவோம். தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை, படிக்க தெரியாது. இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே படிக்க தெரியாது. தமிழ் ஆளுங்க தான், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது இல்லையா? நல்லா கன்னடம் தான். சரி. ஓகேப்பா. பேர் ஜீவானா. என்ன படிச்சிருக்கு? என்ன படிக்கிறேன்? படிக்கல, கூலி வேலை தான் செய்கிறது. என் பேர் காந்தா. இங்கே எத்தனை பிறந்ததுல இங்கே இருக்கீங்களா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களா? இல்லையப்பா, கேஜிஎஃப்பில் இருந்து நாங்கள் நான் என்னை கல்யாணம் பண்ணி இங்கே தான் வந்தேன் நான். நீங்கள் பிறந்தெல்லாம் கேஜிஎஃப்? கேஜிஎஃப். சரிம்மா. தாய்மொழி தமிழ் தான். சரிம்மா. படித்ததெல்லாம் என்னம்மா? கன்னடத்தில் படிச்சிங்களா, தமிழில் படிச்சீங்களா? தமிழ் செல்லப்பா ஸ்கூலில் கேஜிஎஃப்பில் படித்தேன். 8ஆம் கிளாஸ் வரையிலும் படித்தேன். தமிழ்லேயே படிச்சிங்களா? தமிழில் தான். சரிம்மா. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கா 67 வயசு. சரிம்மா.
ஆகஸ்ட்டு 15 பிறந்தேன். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஏதாவது ஒர்க்? ஒன்றும் இல்லையப்பா. நான் பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு கல்யாணம் பண்ண வந்தேன். கல்யாணம் பண்ணி வந்த உடனே கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் நிறைய பிள்ளைங்க. எனக்கு 8 பிள்ளைங்க, 5 6 பொண்ணு, ஒரு 2 பையன். சரிம்மா. கன்னடாக்காரங்க பற்றி சொல்லுமா? இங்கே இருக்க கன்னட மக்கள் எப்படிப்பட்டவங்க? ஆமாம், கன்னட மக்கள் நல்லவங்க எப்பா, நல்லவங்க. சரிம்மா. தங்கமானவங்க இல்லையா? கன்னடக்காரெல்லாம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. சரிம்மா. ஒன்றும் குறை கிடையாதுப்பா. சரிம்மா. இது குழம்புக்காம்மா? இது எதுக்காக? அவரைக்காய் தானே? அவரைக்கொட்டை. சரிம்மா. உங்கள் பேருமா? விஜயா. நீங்களும் விழுப்புரம் மாவட்டம் தான், செஞ்சி பக்கம் தான்? ஆமாம் ஆமாம். நீங்கள் நிறைய பேர் செஞ்சிலேருந்து தான் வந்திருக்கீங்களா? உளுந்தூர்பேட்டை. நாங்கள் உளுந்தூர்பேட்டை எல்லாம் விழுப்புரம் மாவட்டம் தான். ஆமாம். இந்த ஏரியா ஃபுல்லாப்பா? ஃபுல்லாக. ஓ, வீட்டு இருந்தீங்கம்மா? நாங்கள் என்ன வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கு. உங்கள் வீட்டுக்காரு? அவருக்கு அரை வேலை, மேஸ்திரி. அதான் நான் கேட்குறேம்மா, என்ன படிக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் பிரீத்தி. பிரீத்தியா? ஓ, கன்னடா. தமிழ் படிக்கிறதுல? தமிழ் படிக்க தெரியாது இல்லையா? வீட்டில் ஏதாவது கற்றுக்கிறீங்களா படிக்கிறதுக்கு? இல்லை, கற்றுக்கிறேன். பேச தெரியும், படிக்க தெரியாது. அது ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா கற்றுக்கணும்னு? ஓ, இல்லையா? ட்ரை பண்ணுறோம். இங்கே கன்னட மக்கள் பற்றி உங்கள் கருத்து சொல்லுமா? நாங்கள் தெரியாது. சரி. இப்படி வழி இந்த பக்கம். சரி. சும்மா இது யூடியூப் சேனல்லேருந்து வரேன். பேருமா? சாந்தம்மா. எங்கம்மா தமிழ்நாட்டில் நீங்கள்? செஞ்சியில். சரிம்மா. இங்கே எது வேலை செய்கிறதில்ல, வீட்டு வேலை செய்வோம், சத்திரத்து வேலை செய்வோம். சத்திரம்னா என்ன? சத்திரத்தில் போய் அந்த தரக்காரி கட் பண்ணுறது, சரி, சாமான் கழுவுறது, கிளீன் பண்ணுறது. உங்கள் பசங்க என்ன வேலை செய்கிறாங்கம்மா? எங்கள் பசங்க ஒருத்தன் கார்பரேஷன் வேலை செய்கிறான், பெரிய பையன் கார் டிரைவர், அவ்வளோதான். உங்கள் உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? எங்களுக்கா 4 பசங்க. எத்தனை லாங்குவேஜ்? எது நீங்கள் என்னென்ன பாஷை பேசுவீங்க? எனக்கு கன்னடா தெரியும், கொஞ்சம் தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளோதான். இங்கிலீஷ் அதெல்லாம் தெரியாது. சரிம்மா. சரி. உங்கள் பேருண்ணா? திருமலை. திருமலை. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? தமிழ்நாடு. செஞ்சி பக்கம் தான். சரிண்ணா. என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? கார் தான் செய்கிறேன். பசங்களாம் இங்கே படிக்கிறாங்க? இங்கே தான் படிக்கிறாங்க. என்னென்ன படிக்கிறாங்கன்னா? வேலைக்கு போகிறாங்களா? வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்கண்ணா? சும்மா இந்த கார் வேலை தான் போகிறாங்க. சரிங்கண்ணா. வரணும். இந்துஸ்தான், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். கொஞ்சம் பாருங்க நீங்க. யூடியூப் சேனல்லேருந்து வருமா? சென்னையிலேருந்து யூடியூப் சேனல்லேருந்து வரேன். இங்கே தமிழ். உங்கள் பேர் சொல்லுங்களேன். எங்கள் பேர் பவானி. உங்கள் தாய்மொழி தமிழா கன்னடமா? தமிழ். எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் திருவாமூர். திருவான்மியூரா? சென்னையில் திருவான்மியூர். சென்னையில் திருவாமூர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 7வது படிச்சுக்கிறோம். என்ன வேலை? எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாங்க? எங்கள் வீட்டுக்காரர் டாடா ஏசி ஓட்டுறாங்க. என்னங்க? டாடா ஏசி ஓட்டுறாங்க. டாடா ஏசி ஓட்டுறாங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவான்மியூரம்மா? திருவாமூருமா. எங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க? எங்களுக்கு கொடுத்துங்க. உங்களுக்கு அங்கே பிடிச்சிருந்ததா? இங்கே பிடிச்சிருக்கு? இங்கேயும் பிடிச்சிக்குது, அங்கேயும் பிடிச்சிருக்குது. தாய் வீடு என்றைக்குமே சதம் இல்லை. வருவீங்களா? திருவான்மியூர்லாம் வருவீங்க? வருவோம், அடிக்கடிக்கு வருவோம் நாங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் சத்திர வேலை எல்லா வேலையும் செய்வேன். இப்போ வீட்டில் இருக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் சிவானா. நீங்கள் தமிழா? தமிழ் தான். தமிழ். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் டாடா ஏசி ஓட்டுறேன். நல்லா பரவாயில்லையா? வருமானம் பரவாயில்லையா? வருமானம்லாம் பரவாயில்ல. நிறைய பேர் அதான் அந்த வேலை தான். அவங்க வேலை இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டு தான்.
காங்கிரீட் வேலை தான். காங்கிரீட் பில்டிங் வேலை. பில்டிங் வேலை, ரோடு காங்கிரீட் அப்புறம் தாச்சி சேர்த்து. அனுமந்த் நகர் தான் இந்த ஏரியா? இல்லை, குட்டாலி, கைப்புறம் குட்டாலி. இங்கே தமிழாளுங்க எவ்வளோ இருப்பீங்க? தமிழ் எங்கள் பெங்களூரில் முக்கால்வாசி தமிழ் பேர் தான் இருக்குது. தமிழாளுங்க எங்கே போனாலும் தமிழ் தான் பேசுறது. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தமிழ். இங்கே இருக்கிற கன்னட மக்கள் பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க? என்னன்னா அவ்வளோ வந்து அவங்க சொல்லிக்கிற மாரி இல்லை. அவங்க எங்கே பார்த்தாலும் தமிழ்கார தான் ஜாஸ்தி ஆகிறது. ஓஹோ. இல்லை, அவங்க பழகிறதுக்கெல்லாம் எப்படி? கன்னடம் பழகிறதுலாம் நல்லா பழகிறாங்க. நல்லா பழகும். தமிழாளுங்களை விட கன்னடாக்காரங்க பெட்டரா? தமிழ்கார தான் பெட்ரு. யார் பெட்ரு? தமிழ்கார தான். தமிழ்காரன். உங்கள் பேர் சொல்லுங்கள். அஸ்வினி. நீங்கள் தமிழ் தானா? ஆமாம். எங்கப்பெல்லாம் இங்கே தான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். கட்டின்னு போய்கிறது வந்தவாசி. வந்தவாசி கொடுத்துருக்காங்களா? ஓஹோ. அம்மா வீட்டில் இருக்கிறோம். சரி சரி. அம்மா வீட்டுக்கு சும்மா வந்தீங்க. தமிழில் படிக்கிறதுக்கு அந்த வசதி? இங்கே வசதி இல்லை தமிழ் படிக்கிறதுக்கு. இங்கிலீஷு, ஹிந்தி எல்லா வசதிக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க. ஸ்கூல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தமிழ் ஸ்கூல் இருக்காமே? இங்கே வித்யாபீட்டா சர்க்கிள்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே அந்த ஏரியாவில் இருக்குது தமிழ் ஸ்கூல். யூடியூபுக்காக வீடியோ எடுக்கிறோமா? யூடியூபுக்காக. தமிழ் ஸ்கூல் எங்கே இருக்குதா சொன்னீங்க? இது பங்ஷாங்கரி கிட்ட போகணும். கொஞ்சம் தூரமாக இருக்குது அந்த ஸ்கூலு. கிலோமீட்டர் ஆட்டோக்கு வந்து 150 ரூபா ஆகுது சார்ஜ். அவ்வளோ தூரம் போகணுமே. இங்கேருந்து வீட்டு வேலை விட்டுட்டு போக முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கன்னடா மீடியம் தான். இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி. தமிழ் ஆளுங்களை கூட கன்னடம் தான் படிக்கிறீங்க? ஆமாம். வீட்லேயாவது கற்றுக்கலாம்? இல்லை அப்படி முடியாது. ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா தான் நம்ம கற்றுக்க முடியும். பேசுறது மட்டும் தான் தெரியும் பசங்களுக்கு? பேசுறது மட்டும் தமிழில் பேசுறது. படிக்கிறதுக்கு கஷ்டம் தான். படிக்கிறதுக்கு கஷ்டம். அனுமந்த் நகர் அருகே இருக்கும் தமிழர் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் முனீஸ்வரன் கோயில் இது. உங்கள் பேர்னா? பழனிவேலு. சரி. நீங்கள் தமிழா கன்னடமாண்ணா? உங்கள் தமிழ். எந்த ஊர்னா தமிழ்நாட்டில் நீங்கள்? இல்லை இங்கே பிறந்த இதான் பூர்வீகமே தான் உங்களுக்கு? பூர்வீகம். சரிங்கண்ணா. இங்கே எப்படிண்ணா இருக்காங்க தமிழ் ஆளுங்க? நல்லா சந்தோஷமா? இல்லை அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கா. அதெல்லாம் ஒன்றே ட்ரபிள் இல்லை. இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. இங்கே இருக்கிற கன்னட மக்கள் பற்றி சொல்லுங்கண்ணா. எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றே அன்பானவங்க. அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றே கலட்டா இல்லை. இல்லை, பொதுவாகவே அவங்க நல்லா கொஞ்சம் நல்ல கேரக்டர் தானே சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா தான். ஒன்றும் அவ்வளோ ஒன்று ட்ரபிள் நல்லா அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறோம். ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தனலட்சுமி. தாய்மொழி என்னம்மா? தமிழ். முதலியார் நாங்கள். என்னம்மா? முதலியார்ஸ் நாங்கள். ஓ, நீங்கள் முதலியார். சரி சரிங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு பசங்களே இல்லை. நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கேயே? நீங்கள் இங்கே இதே நேட்டிவ் பிளேஸ் வந்து இங்கே தான். இங்கே தான். என்னென்ன படிப்பு படிக்கிறாங்கம்மா இங்கே இருக்க தமிழ் பசங்க? எல்லாம் நல்லா படிக்கிறாங்கப்பா. MBA, CA, BCom எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லி எல்லாம் தமிழ் தான். அல்சூர், லக்ஷ்மிபுரம் இங்கே எல்லாம் தமிழ் தான். தெலுங்குக்காரங்க கூட தமிழும் கற்றுக்குறாங்க, எல்லா பாஷையும் எல்லாரும் பேசுவாங்க. உங்களுக்கு எத்தனை பாஷைமா தெரியும்? எனக்கு இங்கிலீஷு, தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லாம் தெரியும். ஹிந்தி வந்து பேசினா புரிஞ்சுக்குவேன், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அவ்வளோதான். ஆயுத பூஜை வரும், பொங்கல். ஆனால் தமிழ்நாடு மாதிரி பொங்கல் எல்லாம் இங்கே விமர்சையாக இருக்காது. இங்கே கொண்டாடுவாங்கல்ல, வீட்டில் எல்லாம் சமைச்சு படைச்சி எல்லாம் சாப்பிடுவாங்க. தீபாவளி, ஆயுத பூஜை கிராண்டாக செய்வாங்க. இங்கே எல்லாம் இன்னும் வாய்க்கிட்டுவாங்கல்ல. கன்னடா ஆளுங்க ரொம்ப நல்லவங்க தான் இல்லைம்மா? ஆமாம், நல்லவங்க தான். பாசமாக பழகுவாங்கல்ல? நல்ல பிரச்சனை கிடையாது அதில். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சரவணன். நீங்கள் உங்கள் தாய்மொழின்னா? தமிழ். உங்கள் சொந்த பூர்வீகம்னா எந்த ஊர்னா? தாத்தா அவங்களதெல்லாம் வேலூர் சைடு தான். சரிண்ணா. எல்லா இடத்துலையும் இங்கே தான் எல்லாம் செட்டில் ஆகிறாங்க. இப்போ நார்த்துக்காரர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. அதனால தமிழருக்கு கொஞ்சம் வேலைங்க கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. நார்த்துக்காரர் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. வேலை கிடைக்கும். ஒரிசா, பிஹாரி ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பிஹாரி ஜாஸ்தி இருந்தால கொஞ்சம் தமிழருக்கு வேலைங்க கம்மி. என் பேர் வத்சலா. சரிம்மா. எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு. நாங்கள் பூர்வீகெல்லாம் மதுரைன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் இங்கே தாங்க. ஓ, தமிழ் பெண்கள்லாம் என்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறீங்க இங்கே? இங்கே எல்லோரும் ஹவுஸ் கீப்பிங்கும் போகிறாங்க, ஜாபுக்கும் போகிறாங்க. இல்லை, என்ன மாதிரி ஜாப்மா அது? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. வணக்கங்க, என் பேர் கலாவதி. நான் பெங்களூரில் தான் இருக்கேன். சீனியர் செகண்ட் ஸ்டேஜ். தமிழ்காரர் தான் நாங்கள். இங்கே தமிழ் மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கன்னட மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க.
க்ளோஸாக பழகுனா நல்லா இருப்பாங்க. இது அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுவாங்க. மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அதிகமாக தமிழ்காரர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸ்ரீராம்புரம், ராமச்சந்திரபுரம், சிவாஜி நகர், அல்சூர் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க. இந்த ஊரில் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க. இங்கேருந்து மாலை போட்டுன்னு ஓம் சக்தி மருவத்தூர் கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய ஒரு ட்ரிப்புக்கு 50 பஸ்ஸு 60 பஸ்ஸு வரும் மருவத்தூர், மேல் மருவத்தூருக்கு. பெங்களூரும் நிறைய வராங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே எல்லாம் மாலை போட்டுன்னு வந்துடுவாங்க. 3 நாள் 5 நாள் ஒரு வாரம் விரதம் இருந்து தெய்வ பக்தி ஜாஸ்தி இங்கே கன்னடக்காரங்களுக்கு நிறையா. பூஜை நாங்கள் இங்கே நம்ம தமிழ் பண்பாடும் செய்வோங்க, கன்னடக்காரர் செய்கிறதும் செய்வோங்க. நாங்கள் பூஜையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் கற்றுன்னு இருக்கிறோம் நிறையா. சூப்பர். உங்கள் பேர்னா? ஜெயபிரகாஷ் நாராயண அலியாஸ் ஜேபி. உங்கள் தாய்மொழி தமிழா கன்னடமா? தமிழ் கன்னடா ரெண்டு கலந்ததா? தமிழ் கன்னடா. ஓ, அப்பா ஒன்று அம்மா ஒன்று அந்த மாதிரி? இல்லை, ஒய்ஃப் ஹஸ்பண்டு. சரிங்கண்ணா. உங்களுக்கு? தமிழ் தான். எஸ். சரிங்கண்ணா. எப்படிண்ணா இருக்காங்க இங்கே இருக்கிற தமிழ் ஆளுங்களாம்? எப்படி இருக்காங்க? நல்லா தமிழ் ஆளுங்க எல்லாம் நல்ல மாதிரி தான் இருக்காங்க. எல்லாம் நல்ல மாதிரி தான் பார்க்குறாங்க. நல்லா வியாபாரம் போய் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. அது எதுனா ஜாதி கலவரம் வந்தால் அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. மற்றபடி எதுவும் இல்லை. தமிழர்களுக்கு எல்லாமே ஒதுக்குறாங்க. அல்சூர் பகுதியில் இருக்கும் ஒரு கல்லூரி இது. இந்த கல்லூரியில் தமிழையும் ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். பேர் சொல்லுங்கள். என் பேர் டோனி. டோனியா? டோனி. தாய்மொழி தமிழா? தமிழ் தான். கவர்மெண்ட்டு பாதி ப்ரைவேட் பாதி. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது தமிழில்? தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ இருக்குது, அப்புறம் பிகாம் இருக்குது, பிபிஏ. பிகாம் பிசிஏ எல்லாம் தமிழில் படிக்க முடியுமா? படிக்கலாம். தமிழ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் தமிழில் இருக்குது. எப்படி சொல்லித் தராங்க தமிழ் எல்லாங்க? தமிழ் நல்லா தமிழ் செம்மையாக சொல்லித் தராங்க. நல்லா சொல்லித் தராங்க. எவ்வளோ பேர் இருப்பீங்க இந்த காலேஜா? ஒரு 800. அதெல்லாம் எவ்வளோ தமிழ் பசங்க இருப்பீங்க? தமிழ் ஒரு 200 இருக்கணும். என் பேர் தீனதயாளன். தாய்மொழி தமிழ். என்ன படிக்கிறீங்க? நான் பிசிஏ படிக்கிறேன். தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட்? தமிழ் ஒரு சப்ஜெக்ட். மேமும் தமிழ்நாடு தான் அவங்களும். அப்படியா? சிவாஜி நகர் பகுதியில் தமிழர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அதைவிட அதிகமாகவே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். சிவாஜி நகரில் இருக்கும் முஸ்லீம் பகுதி இது. இந்த பகுதி கிட்டத்தட்ட நம் சென்னையின் புதுப்பேட்டை பகுதி போலவே காணப்படுகிறது. சென்னையின் புதுப்பேட்டை போலவே இங்கும் வாகனங்களுக்கான பழைய உதிரி பாகங்களை விற்கும் கடை வைத்திருக்கும் அனைவரும் இஸ்லாமியர்களே.